colorful collections, trending fashions. The Chennai Silks and Aha Oho Adi sale. 50% வரை தள்ளுபடி. விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஃபர்ஸ்ட் நான் உங்களை பார்க்கும்போது இவர் தமிழ் தெரியாதோ அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ரொம்ப நல்லா தமிழ் பேசுறீங்க. பக்க லோக்கலுங்க. பச்சையா சொல்லணும்னா பொறுப்புனது இங்க தான். தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல அந்த சாங் நல்லா பாடுறீங்க சார் நீங்க. அதான் சொன்னேன், ராஜா சார் ஃபேன் கண்டிப்பா. ஒரு நல்ல ஒரு அளவுக்கு பாடுவோம். அப்புறம் இது வந்து கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு. இப்படி சொல்றது அவர்கிட்ட வந்து இதுதான் பேசணும் அப்படிலாம் கிடையாது. என்ன வேணா பேசலாம், சொல்லி தருவாரு. ரெண்டாவதுன்னா என்ன இது சீனியர் இல்லைங்க, அதனால அந்த ரெஸ்பெக்ட் எப்பவுமே இருக்கும். யாரா இருந்தாலும் நம்ம நினைப்போம் போய் பேசுறது பயப்படுவோம். ஆனால் சார்லாம் அப்படி கிடையாது. லாட் ஆஃப் சீனியர் ஆக்டர்ஸ் நிறைய இருக்குங்க. 1 இல்லை 2 இல்லை நிறைய நாள் வந்து தூங்காத நாட்கள். என்னடா இது வீட்டிலலாம் ஒரு டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஈவன் ரீசெண்ட் டைம்ஸில் கூட சொல்லுவாங்க, இவ்வளோ ட்ரை பண்ணுற எதுக்கு கொஞ்சம் ஏதோ நீங்கள் ப்ரொஃபஷன் மாற்றி பார்க்கலாம், ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுலாம் சொல்கிறதெல்லாம் இருக்காங்க. பிகாஸ் இந்த ஹீரோ வந்து நீங்களாம் அவங்க ஃப்ரெண்ட் யாரும் இருக்காங்களா அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறாரு சார், அவங்க வச்சு போகலான்றாருன்னா எனக்கு ஒன்றும் புரியல. டே இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ரெடி பண்ணி வேறு ஹீரோன்னு ரொம்ப எமோஷனலாக பிரேக் ஆகிட்டேன் நான். இது சரி ஓகே. அந்த மாதிரி நான் மிஸ் பண்ணது வந்து டக்குன்னு சொல்லணும்னா விஐபி வேலையில் பட்டதாரி தனுஷ் சாரோட அந்த அமுல் பேபி கேரக்டர் இருக்கும்ல, வில்லன் ரோல் இருக்கும்ல, அது நான் பண்ண வேண்டிய வேல்ராஜ் சார் வந்து நான் திருப்பதிக்கு போயிட்டு இருந்தேன் கரெக்டாக ஷூட்டு. லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட ஆக்டர் சேத்தன் ஸ்ரீனு தான் இருக்காரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் நான் உங்களை பார்க்கும்போது இவர் தமிழ் தெரியாதோ அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ரொம்ப நல்லா தமிழ் பேசுறீங்க. பக்க லோக்கலுங்க. பச்சையா சொல்லணும்னா பொறுப்புனது இங்க தான். இங்க தான் நான் ஃபுல்லாவே பக்க லோக்கல் தான். டி நகர் தான் நான் இருந்தது. ஓகே. லைக் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே சென்னை தான். நான் உங்களோட இன்ஸ்டால இருந்து சில போட்டோஸ்லாம் சுட்டேன். ஸோ நான் காட்டுறேன், அந்த போட்டோஸ்ல இருக்க மெமரிஸ் ஷேர் பண்ணலாம், பேக் ஸ்டோரிஸ் ஏதாவது ஷேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் போட்டோவே வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டோ தான். ஓ ராஜா சார். ராஜா சார் லைக் எப்படி சொல்றது, லிவிங் லெஜெண்ட், லிவிங் காட். அப்படி இசைக்காகவே ஒரு பிறந்திருக்காருன்னு சொல்லலாம். ஸோ சார் வந்து நான் ஒரு படம் விஷயமா தான் அவரை மீட் பண்ணேன். இப்போ இன்னைக்கு கூட நான் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தூக்கம் வரலன்னாலும் தூக்கம் வந்தாலும் அந்த பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். பெட்டில் நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கும், எப்போவுமே ப்ளே பண்ணிட்டு அப்படி தூங்கிடுவேன் நான். ஸோ அதெல்லாம் சொன்னேன் சார் கிட்ட. அது மாதிரி ரெஃபரன்ஸ் சில சாங்ஸ்லாம் எடுத்து போனேன். அதான் சொன்னார், இசை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்ததுனால தான் எல்லா ரெஃபரன்ஸ் எங்கிட்ட என்னோட படத்தை ரெஃபரன்ஸை நீ எனக்கு கேட்குற அப்படின்னாரு. சார் அப்படி தானே சார் உங்கள் பாட்டு கேட்டு வளர்ந்தேன் அப்படின்னு. ஸோ நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் அது. சார் வந்து ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணிக்கிட்டாரு. வெரி ஹாப்பி. ஸோ ராஜா சாரோட அசோசியேட் ஆகிறது. ஓ சூப்பர். இப்போ அவரோட பாடல்கள்லாம் கேட்பீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, நீங்க வந்து ரொம்ப அடிக்கடி லூப்ல கேட்குற ஒரு சாங், ரொம்ப பிடிச்ச சாங் என்ன? நிறைய இருக்குங்க, 1 2 சொல்ல முடியாது. ராஜா சார் வந்து ஒரு ஓஷியன் மாதிரி, ஒரு கடல் மாதிரி. ஸோ அவர் பாட்டு ஃபேவரட் அப்படின்னா ஃபேவரட்னா இந்த புது புது அர்த்தங்கள் படம் இருக்கு, அப்புறம் புது வசந்தம் அந்த படம்லாம் இருக்கு. அப்புறம் இந்த படம் இந்த நம்ம நாசர் சார் பண்ணியிருப்பாரு, தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல அந்த சாங். நல்லா பாடுறீங்க சார் நீங்க. அதான் சொன்னேன், ராஜா சார் ஃபேன் கண்டிப்பா. ஒரு நல்ல ஒரு அளவுக்கு பாடுவோம். அப்புறம் இது வந்து கல்யாண மாலை கொண்டாடும் பெண் அந்த சாங். அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் இருக்கு. ராஜா சார் 1 2 கிடையாது, ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்கு. நீங்க போறதுக்குள்ள உங்களுக்கு நான் ஒரு பாட்டு பாட வச்சிருக்கேன். சூப்பரா பாடுறீங்க. சோ ஓகே, செகண்ட் பிக்சர் இந்த பிக்சர் இது ரொம்ப நல்லா இருக்கு. அது ஜூனியருங்க, நான் தான் அது. குட்டி வயசுல அதே போஸ் வந்து ரீக்ரியேட்லாம் பண்ணல. பட் என்னன்னா ஏதோ அது ஜென்டில்மேன் படத்தோட லான்ச் அப்போ கரெக்டாக அந்த இந்த சைடில் இருக்கிறது. ஸோ அந்த லான்ச் அப்போ சும்மா ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம். நான் அதுக்கப்புறம் பார்த்தேன், சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது அது ஒரு ஃபோட்டோ மாட்டுச்சு. அதே மாதிரி ஒரு மூஞ்சி வச்சுக்கிட்டு பரவாயில்லையே அவ்வளோ வருஷமானாலும் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. ஸோ ஜூனியர் சேத்தன், சீனியர் சேத்தன். எனக்கு ஆக்சுவலி இந்த சின்ன பையன் போட்டோ பார்க்கும்போது நாயகன் படத்துல அந்த சின்ன பையன் கேரக்டர் வருவார் இல்லையா, லைக் அதே மாதிரி இருந்தது அந்த லுக். இல்லைங்க, நான் அந்த படம் பண்ணல. பட் மணிரத்னம் சார் அந்த படத்துல அஞ்சலின்ற ஒரு குரூப்ல பண்ணேன் நான். ஒரு குரூப்ல ஒன் ஆஃப் த கிட், ஒரு டைலாக்லாம் இருக்காது, நிறைய பசங்க இருப்பாங்க பாத்தீங்களா. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்னதா ஒரு கேரக்டர் கூட சொல்ல முடியாது. அது என்ன சொல்லுவாங்கல்ல, நம்ம பாஷையில சொல்லுவோம் கும்பல்ல கோவிந்தான்னு சொல்லுவாங்கல்ல, கும்பல்ல கோவிந்தா. ஐ அம் சோ ஹாப்பி அந்த மாதிரி. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் இந்த பிக்சர்
ஓ வாவ் சத்யராஜ் சார் சத்யராஜ் தகுடு தகுடு கட்டப்பா. தகுடு தகுடு ஓகே. ஸோ சார் வந்து நான் ஆக்சுவலி இப்போ நான் சொன்ன ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன்ல, பெரிய படம். அந்த படத்தில் சாரோட காம்பினேஷன் தான். ஸோ சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ரொம்ப ஹாப்பி. என்னன்னா சார் கூட எப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சீனியர் ஆக்டர், நிறைய வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்காரு, நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அவர் கெரியர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வெர்ஸ்டைல் ஆக்டர். அவர் ஒரு ஹீரோவாக பண்ணியிருக்காரு, வில்லனாக பண்ணியிருக்காரு, குணச்சித்திர வேடங்கள்லாம் பண்ணியிருக்காரு. நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் நான் சார்கிட்ட. அதான் ஸ்பாட்டில் வந்து சீன் முடிச்சுட்டு உட்காரும்போது சார்லாம் கூப்பிடுவார், வாங்க அப்படின்னுவார். போய் உட்காந்து பேசியிருக்கேன். சாரோட வந்து அந்த பழைய ஞாபகம் நான் சொன்னேன், சார் உங்கள் பழைய படங்களை நான் பார்த்துருக்கேன் சார். அந்த பூவிலி வாசல், அதுக்கப்புறம் வந்து ரிக்ஷா மாமா, வால்டர் வெற்றிவேல், அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது சார். அமைதிப்படை வந்து ரொம்ப பிடிச்ச படம் சார். அதில் நீங்கள் வந்து உங்களது மணிமணி சாரோட அந்த படம் பிடிக்காம ஐயோ இருக்காது. கண்டிப்பாக அந்த படம் எல்லாமே நல்லா இருக்கும் சார். அப்புறம் வந்து நிறைய படங்கள் இருக்குது சார். உங்கள் காமெடி டைம் சென்ஸ் ஆஃப் உங்களது கவுண்டமே சார், இது எல்லாமே உங்களது மணிமணி சார் எல்லாமே நல்லா இருக்கும்லாம் சொன்னேன். ஆனா அவங்க ரொம்ப டவுன் டு எர்த், ஃபன்னான ஒரு பர்சன், ரொம்ப ஃபன்னான பர்சன். எப்படி சொல்றது, அவர்கிட்ட வந்து இதுதான் பேசணும் அப்படிலாம் கிடையாது, என்ன வேணா பேசலாம், சொல்லி தருவாரு. ரெண்டாவதுன்னா இது சீனியர் இல்லைங்க, அதனால அந்த ரெஸ்பெக்ட் எப்பவுமே இருக்கும். யாரா இருந்தாலும் நம்ம நினைப்போம் போய் பேசுறது பயப்படுவோம், ஆனால் சார்லாம் அப்படி கிடையாது. லாட் ஆஃப் சீனியர் ஆக்டர்ஸ் அப்படி தான். நம்ம போயிட்டு தைரியமா அவங்ககிட்ட என்ன வேணா கேட்கலாம். ஐ மீன் நம்ம ஆக்டிங் பத்தியா இருந்தாலும் வாட் எவர், நம்மளோட ஃபேன் பாய் மூமெண்ட் தானே அவங்க எல்லாம் பார்க்கும்போது. கண்டிப்பா. ஸோ இன்னும் ஒரு 2 பிக்சர் தான் என்கிட்ட இருக்கு, நான் டக்குன்னு காட்டிடுறேன். இந்த பிக்சர், ஓ வாவ், ஜெயம் ரவி பிரதர். இது லைக் எ ஃபேமிலி ஃப்ரெண்ட் எனக்கு. அவங்க ரவி அண்ணாவோட ஃபேமிலி, மோகன் அங்கிள், எடிட்டர் மோகன் அங்கிளும், ராஜா அண்ணாவும், வீட்டில் ஆண்டி, அவங்க எல்லாருமே எனக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான், சின்ன வயசுலேயும் தெரியும். ஸோ அவரோட முதல் படத்துக்கு, ஜெயம் படத்துக்கு நினைக்கிறேன், நான் ஒரு ஆல்பம் பண்ணிவிட்டு ஒரு மேனேஜர் த்ரூ நான் ராஜா அண்ணாக்கு அனுப்பிச்சிருந்தேன். அந்த ஆல்பம் அவருக்கு தெரியும். ஸோ அப்படி எனக்கு ஒரு நல்ல கனெக்ஷன். ஸோ ஐ எம் வெரி க்ளோஸ் டு ரவி சார், ரவி அண்ணா ஃபேமிலிக்கு. ஓகே, வெரி குட் பர்சன், நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கிங். ஓகே. ஸோ லாஸ்ட் பிக்சர், ஓ விஷால் அண்ணா, நான் சிகப்பு மனிதன் அப்ப எடுத்ததா? ஆமாங்க ஆமாங்க. அது வந்து தெலுங்கு படத்தோட ப்ரமோஷன் போனோம். ஓகே. ஸோ நான் சிவப்பு மனிதன் வந்து இங்கே நல்லா ஓடிட்டு இருந்தது, அது தெலுங்குல பெரிய ஹிட். ஸோ இந்திருடுன்னு சொல்லிட்டு பண்ணும்போது அது கரெக்டாக ஹைதராபாத் பிரசாத் லேப்ல. ஸோ அப்போ நானும் அண்ணனும் போனோம். ஸோ பயங்கரமா பாருங்க, ஹாப்பி பர்த்டே மை ப்ரோ விஷால் அப்படின்னு. ஆமா அண்ணா, அது ஐ திங்க் பர்த்டே அந்த டைமுக்கு அவருக்கு. ஸோ ஜஸ்ட் நாங்கள்லாம் போயிட்டு திரு பிரதர் நாங்கள் எல்லாமே. ஸோ அந்த டைம் சில் பண்ண டைம் அது. ஸோ அண்ணா வந்து எகெயின் ஃபேமிலி, ஒரு நல்ல ஒரு மனிதர். ஒரு கல்யாணம் ஆக போகுது. ஆமா ஆமா, அதான். ஓகே. ஸோ அண்ணா அதான் சொல்லிட்டு இருப்பாரு, இஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங். நான்லாம் கூட இருந்து பார்த்துருக்கேன் அவரெல்லாம். அவர் எல்லாரையும் நல்லா பார்த்துப்பாரு. இங்கே நாட் ஓன்லி நீங்கள் ஹீரோவாக பண்ணுறீங்க இல்லைன்னா ஒரு கேரக்டர் அப்படிலாம் பாருங்க, யாராக இருந்தாலும் சாப்பாடு விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கேரவனுக்கு கூப்பிட்டு எல்லாம் சாப்பிட்டீங்களா, இல்லைன்னா அவர் கேரவனுக்கு கூப்பிட்டு எல்லாருக்கும் அந்த பிரியாணி தான் அப்படின்லாம் பார்த்துப்பாரு. ஷூட்டிங் முடிஞ்சது நிறைய பேருக்கு வந்து நான் சிவமணியன் படம் பண்ணுவேன், டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாரும் கோல்டு காயின் கொடுத்துருந்தாரு. ஸோ இது எல்லாமே நல்ல ஒரு திங், ஒரு அந்த யோசிக்கிறதே நல்ல விஷயம்ன்ற. நான் எங்கள் மேக்கப் மேலாம் சொன்ன ஹைதராபாத்லேருந்து வந்தார் அந்த டைமு. சார் మాకు హీరో గారు వచ్చి గోల్డ్ రింగ్ ఇచ్చారు సార్, చూసారని చెప్పి காட்டினார். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு பிக் பேனரில் ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்றத தாண்டி இதுக்கு வர்றதுக்கான அந்த ஒரு ஜேர்னி இருக்கும் இல்லையா? நிறைய இடங்களில் வந்து சின்ன சின்ன ரோல் தான் இருந்திருக்கும், நம்ம ரெகக்னைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நமக்கு அது எல்லாமே கண்டிப்பாக உள்ளே வந்து அது வலிக்க தான் செஞ்சுருக்கும், பெயின் கொடுக்கும். என்னடா நம்ம இவ்வளோ பண்ணுறோமே, பட் ஒரு கரெக்டான ஒரு ரெகக்னிஷன் நமக்கு கிடைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஜேர்னியில் நீங்கள் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ்லாம் என்னென்ன? நிறைய இருக்குங்க. 1 இல்லை 2 இல்லை, நிறைய நாள் வந்து தூங்காத நாட்கள். என்னடா இது, வீட்டிலலாம் ஒரு டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, ஈவன் ரீசெண்ட் டைம்ஸில் கூட சொல்லுவாங்க, இவ்வளோ ட்ரை பண்ணுற, எதுக்கு கொஞ்சம் ஏதோ நீங்கள் ப்ரொஃபஷன் மாற்றி பார்க்கலாம், ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னா சொல்கிறதெல்லாம் இருக்காங்க. பிகாஸ் உங்கள் மாதிரி நான் ஆங்கராக இருந்த நாட்கள்லாம் இருந்திருக்குங்க. நான் ஒரு ப்ரைவேட் சேனல்ஸ்லாம் ஆங்கராக பண்ணியிருக்கேன். நான் ஆங்கராக ஸ்டார்ட் பண்ணேன். பிகாஸ் ஆங்கர்ஸ்லாம் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லும்போது நான் ஆங்கரிங் ட்ரை பண்ணேன். அப்புறம் டெய்லி சோப்ஸ் ஒர்க் பண்ணேன், பாம்பேலையும் இங்கேயெல்லாம் ஒர்க் பண்ணேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு டைமுக்கு அப்புறம் சரி டெய்லி சோப்ஸ் பண்ணால் அந்த ஸ்டாம்பிங் வருது, ஒரு மாதிரி ஸ்டாம்ப் பண்ண ஆரம்பிச்சுங்க. டெலிவிஷன் ஆக்டர், அதுவும் பயம் வந்துருச்சு எனக்கு. நம்ம நோக்கெல்லாம் 70 mm அப்படின்ற ஒரு மைண்ட் செட். ஆனால் சின்னவங்களாம் கிடையாது, எல்லாருமே ஆக்டர்ஸ் தான். இப்போ நம்ம ஒரு சின்ன 5D கேமரா நடித்தாலும், ஒரு ஆரி எலெக்ஸல் நடித்தாலும் அதே எஃபர்ட் தான் நம்ம போட போகிறோம். எண்ட் ஆஃப் தி டே நம்ம ஆக்டர்ஸ். ஸோ எனக்கு என்ன அப்படி தான் நான் ஒரு கெரியர் ஸ்டார்ட் பண்ணேன். பட் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஆஃப் தி பீரியட் என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு சப்போர்ட் எதுவுமே இல்லைங்க. ஸோ எனக்கு இங்கே இது கரெக்ட் இது ராங்னு சொல்கிறதுக்கும் ஒரு கைடன்ஸ் இல்லை எனக்கு. அட்லீஸ்ட் ஒரு எனக்கு தியேட்டரில் தான் மாடலிங்லாம் பண்ணி தான் ஒரு டைமுக்கு அப்புறம் ஓகே கமர்ஷியல் தான் நிறைய பண்ணேன். கார்னியரில் என்னோட பெரிய ஆடு நல்ல ஹிட் ஆச்சுங்க, எனக்கு நல்ல நேம் வாங்கி கொடுத்தது. 5 ஸ்டார் சாக்லேட், டாமினோஸ், அப்புறம் காஃபி ஆட்லாம் பண்ணேன். ஸோ அதெல்லாம் பார்த்து எனக்கு வாய்ப்புகள் வந்தது. அப்படி தான் என்னோட முதல் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவாக அஞ்சலியோட பண்ணேன். அங்கடி தெருவுக்கு அப்புறம் பண்ண படம் அது கருங்காலின்னு சொல்லிட்டு மூக்கலைஞன் சார் பண்ணார். அது நல்லா ஓடிச்சு. ஸோ அதெல்லாமே அதுக்கப்புறம் நான் விஷால் அண்ணாவோட நான் சிவப்பு மனிதன் பண்ணேன்.
அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, இந்த ஸ்ட்ரகிள் என்ன ஆயிடுச்சு, ஓகே நிறைய பேர் வந்து நம்ம நினச்சது ஒன்றும் அச்சீவ் பண்ண முடியலையா, டைம் போயிட்டே இருக்கு, என்ன பண்ணலாம், அது கூட ஐ திங்க் 10 years பேக் இருக்கும், 10 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ஓகே ஒரு சார் அந்த டைமில் ஒரு ஷோ நடந்துட்டு இருந்தது, ஒரு ப்ரைவேட் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 4 இயக்குனர் சொல்லிட்டு டேரக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு இருந்தாங்க, பூம் ஆகிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன ஆயிருந்தது, ஒரு டேரக்டரோட கதை பிடிச்சிருந்தது எனக்கு. அவரை நான் காண்டாக்ட் பண்ணி, பிரதர் உங்கள் ஸ்கிரிப்ட் நல்லா இருந்துச்சு, அதுக்கு அவார்ட் கூட வந்திருக்கு அவருக்கு, பிரதர் நல்லா இருக்கு, நம்ம இது உங்கள் நெக்ஸ்ட் பிளான் என்ன கேட்டு இது ஃபீச்சர் ஃபிலிமாக பண்ணணுன்ற ஐடியா இருக்குது, அப்போ சூப்பர் பிரதர் நீங்கள் வாங்க நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவரை நான் மீட் பண்ணி, இன்ஃபேக்ட் என்னோட வீடு டி நகரில் இருந்து சொன்னேன் இல்லைங்க, அந்த வீட்டில் 3 bedroom. ஸோ எனக்கு ஒரு பெட்ரூம் தனியாக இருந்தது. நான் என்ன பண்ண, தூங்குறதுல பெட்லாம் எடுத்துட்டு அந்த பெட்ரூமை வந்து ஆஃபீஸ் ஆக்கிட்டேன் நான். ஸோ ஒரு ஆஃபீஸ் ரூம் ஆகிட்டு, பிரதர் இங்கே வாங்க நம்ம ஆஃபீஸ்லேயே உட்காந்து ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணிவிடுவோம், டெவலப் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த படத்தை வந்து நம்ம ஃபீச்சர் ஃபிலிமாக நம்ம ப்ரொடியூசர் கிட்ட அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லி ஒரு 3 மாதம்லாம் ட்ரை பண்ணோம். நாங்கள் ட்ரை பண்ணி எல்லாம் நல்லபடியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், எல்லாம் முடிஞ்சது, ஸ்கிரிப்ட் லாக் ஆகிடுச்சு. அப்போ நான் கருங்காலி பண்ண முடிச்ச டைம் அது கரெக்டாக எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. டிசம்பர் 12 டைம் 12 பெருமாள் கோயில், டி நகர் பெருமாள் கோயில், அந்த படத்தோட அந்த போஸ்ட் ரெடி பண்ணி பூஜை பண்ணிவிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஜனவரியில் கரெக்டாக Jan 14 ஜோதிக்கு போவோம் நாங்கள். அந்த ஜோதி இருக்கும்ல, போகலான் போது ஆஃபீஸ்லாம் டி நகர் சிவாஜி சார் வீட்டு பக்கத்தில் தான் ஆஃபீஸ்லாம் பார்த்துட்டோம். சரி பிரதர் எல்லாமே உங்கள் ப்ரொடியூசர் செட் ஆகிடுச்சு, ஹீரோ செட் ஆகிட்டோம், நான் பூஜை பண்ணிட்டு பிரசாதோட திரும்பி வரேன், நீங்கள் ஆஃபீஸ் வேலையை ஆரம்பிங்க, நம்ம உடனே ஷூட்டிங்லாம் போயிடலாம் அப்படின்னு போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே பிரசாதம் எடுத்துகிட்டு வரேன். வந்தோன்னே என்ன ஆகிடுச்சு, ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணேன், சார் நான் இந்த ஊரில் வந்துட்டேன் சார், என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை சார் டேரக்டர் சார் சின்ன ஒரு ஆப்ளிகேஷன் வச்சார் அப்படின்னாங்க. என்ன சார் அப்படின்னு, ஒன்றும் இல்லை சார் ஹீரோ வந்து நீங்களாம் அவங்க ஃப்ரெண்டு யாரோ இருக்காங்களா அவங்களை ரெஃபர் பண்ணுறாரு சார், அவங்களை வச்சு போகலான்றாருன்னா எனக்கு ஒன்றும் புரியல. டே இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ரெடி பண்ணி வேறு ஹீரோன்னு ரொம்ப எமோஷனலாக பிரேக் ஆகிட்டேன் நான். ஒரு நிமிஷம் சார் டேரக்டர் சார்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பிரதருக்கு ஃபோன் பண்ணேன். பிரதருக்கு ஃபோன் பண்ணால் பிரதர் எடுத்துகிட்டு சொல்லுங்கள் பிரதர்னா, இது மாதிரி வந்துட்டேன் பிரதர், ப்ரொடியூசர் சாருக்கு ஃபோன் பண்ணேன், ப்ரொடியூசர் சார் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஹீரோ வந்து இல்லை நீங்கள் நான் வேணான்னு வேறு ஹீரோன்னு சொன்னால், நான் சொல்லலைங்க அது ப்ரொடியூசர் சார் சொன்னார் சார் அப்படி. எனக்கு ஒன்றுமே மாற்றி சொன்னேன்னு எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், ஒரு மாதிரி பிரேக் டவுன் ஆகிட்டாங்க. நான் பிரேக் டவுன் ஆகிட்டு அங்களும் ஸ்டார்ட் ஆன ஒரு டிப்ரெஷன் தான். டிப்ரெஷன் சொல்கிறத விட என்ன சொல்கிறது, ஒரு பிரேக் ஆகிட்டேன், ஒரு லவ் பிரேக் ஆச்சுன்னு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஜோனில் போயிட்டு அப்போ தான் டிசைட் பண்ணேன், ஓகே நமக்கு இங்கே செட் ஆக மாட்டேங்குன்னு சொல்லி அப்போ ஷிஃப்ட் ஆனது தான் ஹைதராபாத்துக்கு. அப்போ பேக் டு பேக் அங்கே தேடல, அங்கே படங்கள் பண்ணிட்டேன். ஸோ எதுக்கு இதெல்லாம் சொன்னேன் நான், ஸோ நம்ம ஒரு விஷயத்தை நம்பிட்டே இருப்போங்க, நடக்கலைன்னா நம்ம உடஞ்சிருவோம். ஆனால் உடஞ்சிட்டோம்னு சொல்லி திரும்பி போய்ட்டு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த வாய்ப்பு திருப்பி நம்ம தேடி வராது. ஆனால் நான் அது உடஞ்சது வந்து ஒரு சேலஞ்சை எடுத்துக்கிட்டு நம்ம சாதிக்கணுன்றதுக்காக இன்னும் நான் ஜெயிக்கணுன்றதுக்காக ஓடிட்டு இருக்கேன் நான். ஸோ மேபி நடக்கும். இப்போ நான் சொன்னேன்ல இவ்வளோ நாள் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் ஜென்டில்மேன் அப்புறம் மற்ற படங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது ஐம் ஹாப்பி டுடே. அவ்வளோதான். நீங்க நினைச்ச விஷயம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற நான் சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்பு அப்படின்றது இருக்கு இல்லையா, எனக்கு வந்து எல்லாருக்குமே சினிமா வாய்ப்பு அப்படிங்கிறது மேபி கிடைக்கிறது ஒரு சிலருக்கு ஈஸியாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வாங்கலாம். நீங்கள் தவற விட்ட வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? நான் மேபி நான் ஹைதராபாத் போனதால தமிழ்ல என்னால் வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியும். இருக்குங்க, நிறைய இருக்குங்க அந்த மாதிரி இருக்குது. பட் அது ஒரு செப்பரேட் லிஸ்ட் ஆகிடும். பட் இருந்திருக்கு, அந்த மாதிரி இருந்திருக்கு, நான் மிஸ் பண்ணியிருக்கேன். நல்ல படங்களை மிஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஏதாவது சொல்லலாமா 1-2? இது சரி ஓகே. அந்த மாதிரி நான் மிஸ் பண்ணது வந்து டக்குன்னு சொல்லணும்னா விஐபி வேலையில்லாத பட்டதாரி தனுஷ் சாரோட அந்த அமுல் பேபி கேரக்டர் இருக்கும்ல, வில்லன் ரோல் இருக்கும்ல, அது நான் பண்ணுவேன். வேல்ராஜ் சார் வந்து நான் திருப்பதிக்கு போயிட்டு இருந்தேன் கரெக்டாக ஷூட்டு. ஸோ அதுமாதிரி ஒரு கால் வந்தது இது மாதிரி கரெக்டாக இருக்கும்போது. ஸோ ஆக்சுவலாக முடி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிற அந்த மாதிரி ஒரு கால் வந்தது. இந்த மாதிரி வேலையில்லாத பட்டதாரியில் த்ரூ ஒரு மேனேஜர் மூலம் தான் வந்தது. ஸோ அங்கே லாக் ஆனதுனால மிஸ் பண்ணிட்டேன். உடனே வர சொல்லியிருந்தாங்க, பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு மிஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி சில விஷயங்கள் சில படங்கள்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸாம்பிள் இருக்குது, அந்த மாதிரி தெலுங்குலேயும் இருக்குது, அது நிறைய படங்கள் இருக்குது. ஆகுங்க, அதை நம்மளால எதுவும் பண்ண முடியாது. இப்போ சினிமாவில் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, நான் வந்து ப்ரொடியூசர் செட் பண்ணி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி என்னால் ஒரு படம் பண்ண முடியாமல் போச்சு லாஸ்ட் மினிட்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அதுக்கப்புறம் அந்த படம் எடுத்துட்டாங்களா? அதுக்கு அதெல்லாம் விடுங்க. பட் ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் ஹெம். ஏன்னா பிரதர் வந்து எனக்கும் ஒரு பிரதர் மாதிரி தான். ஏன்னா அவரோட ஸ்ட்ரகிள் தாங்க. ஏன்னா அவரும் வந்து ஊர்லேருந்து வந்து இங்கே ஒரு சின்ன ரூமில் இருந்து இப்போ எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது, அவரும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அவர் ஒரு ஏரியாலேருந்து வரும்போது பஸ் பிடிச்சிட்டு ஷேர் ஆட்டோ பிடிச்சிட்டு வருவார். என்னால ஞாபகம் இருக்குது, அந்த டேஸ்லாம் வந்து மெமரி தான். ஸோ பிரதர் இன்னைக்கு ஒரு நல்ல படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஐம் ஹாப்பி ஃபார் ஹிம். என்னென்னா இண்டஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் வாய்ப்பு தாங்க. அந்த வாய்ப்பு எப்படி வரும் தெரியும், நம்ம வி ஹேவ் டு கேட்ச் தட். அவர் கேட்ச் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணிட்டு இருக்காரு. நம்ம நடுவில் கூட விஷ் பண்ண அவருக்கு. ஸோ இ ஜஸ்ட் புட் த தம். ஸோ ஐம் ஹாப்பி ஃபார் ஹிம். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதாங்க. ஸ்போர்ட் இல்லைங்க, இது தான் சொல்கிறேனே, நமக்கு வரணும்னு இருந்தால் எப்படின்னு வந்துருங்க. அது நம்மளது இல்லைன்னு நமக்கு வராதுங்க. ரஜினி சார் சொல்கிற மாதிரி தான். அவ்வளோதான். நமக்கு அது நமக்கு எழுதப்பட்டிருக்குன்னா நமக்கு தான். அது எழுதப்படலைன்னா நீங்கள் எவ்வளோ தலையிலன்னாலும் உங்களுக்கு கிடையாது. அது டேக் இட் இன் தட் வே.
ஆரம்பத்துல சினிமா அப்படின்ற நம்ம உள்ள என்டர் ஆகும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் புரியாது, தெரியாது. எல்லாரையும் நம்புவோம் பிளைண்டா. இந்த வாய்ப்பு வருதுன்னா அதையும் நம்புவோம். சில துரோகங்களும் நம்ம சந்திப்போம். அது கண்டிப்பா அது கடந்து தான் வரணும் இல்லையா? ஸோ நீங்க சந்திச்ச துரோகங்கள் அப்படி ஏதாவது இருக்கா? துரோகம் நினைக்க மாட்டாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் தான் நினைப்பேன் நான். எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். துரோகம் இங்கே வந்து யாரும் இவங்க துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிலாம் நினைக்க மாட்டேன். அவங்களோட அவங்களோட நீடுக்காக தான் எல்லாமே நடக்கும். எல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் ஒன்று தான், ஓகேங்களா? எல்லாருக்கும் ஒரே தாட் ப்ராசஸ், சிச்சுவேஷன் தான். அதனால துரோகம்லாம் நினைக்க மாட்டேன். மேபி நிறைய நடந்திருக்கு எனக்கு, பட் ஐ டேக் இட்னு. ஓகே, ரஜினி சார் ஏதோ நான் ரஜினி சார் ஸ்பீச்சில் நிறைய கேட்பேன். நம்ம கீழே இழுக்க நம்ம மேலே ஏறி போயிட்டே இருக்கும்னு சொல்லுவார்ல. ஸோ அந்த மாதிரி நடக்கிற விஷயம்லாம் நீங்கள் டவுன் ஆகாமல் வி ஹாவ் டு பில்ட் இட். ஸோ உங்களோட அம்பையர் நீங்கள் தான் பில்ட் பண்ணணும். ஏன்னா நமக்கு பில்ட் பண்ணுறது யாருமே இல்லைங்க. சொன்னல, ஐம் ஃப்ரம் வெரி நார்மல் ஃபேமிலி. அப்படின்னும் போது வி ஹாவ் டு பில்ட். நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ கண்டிப்பா நீங்க இப்போ ரீசெண்டாக அந்த தமிழ் மூவிஸ்ல பாத்தீங்களா? ஏதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்ததே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தமிழ் மூவி? இப்போ ரீசெண்டாக நான் டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தேன். ரொம்ப அது வந்து நான் ஹைதராபாத்தில் பார்த்தேன். அங்கேயே ஃபுல்லாக இருந்தது. சசி அண்ணாக்கு மெசேஜ் பண்ணேன். ஸோ அதுதான் சொல்கிறேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ ரீசெண்டாக தக் லைஃப் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இட்ஸ் லைக் ஐ கீப் வாட்சிங். எல்லா படமும் பார்ப்பேங்க நான்லாம் டைம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரைடே படங்கள் ரிலீஸ் ஆகும், 4-5 படம் 5 படம் ரிலீஸ் ஆகும்ல. காலைல 10 மணிக்கு கிளம்பிடுவாங்க வீட்டிலேருந்து. கிளம்பிட்டேன்னா அப்படியே 10 மணிக்கு ஒரு ஷோ, 1 மணிக்கு ஒரு ஷோ, லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே 4 மணிக்கு ஒரு ஷோ, அந்த 4 அப்போ 7 மணி 10 மணி 5 படம்லாம் பார்த்தா தியேட்டர்ல இருப்பாங்க. பிகாஸ் நான் ஸ்கூலுக்குலாம் போன காலையில் நம்ம லஞ்ச் பாக்ஸ் தூக்கிட்டு போயிடுவோம்ல. இப்போல்லாம் மால்லாம் ஃபுட் கேன்டீன்ல இருக்கு. படம் ஒரு 20 நிமிஷம் கேப் இருக்கும் நமக்கு. டக்குன்னு போய் சாப்பிட வேண்டியது, டக்குன்னு நெக்ஸ்ட் ஷோக்குள்ள உட்கார வேண்டியது. அது மாதிரி நிறைய சினிமா லவர்ஸ் இருப்பாங்க. அது நான் கிடையாது, நிறைய பேர் இருப்பாங்க. இல்லைங்க, அது எனக்கு அதுதான் ஹேபிட். எனக்கு நம்ம என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, நம்ம ஊர் சுத்துறதுக்கோ வெளில போறதுக்கோ எல்லாம் இல்லை. தனியா அதுதான் சார் பெரிய பிரச்சனை. ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டா நீங்க சரியா போக முடியாது. இப்போ நான் என்ன பண்ண ஹாப்பியா ஹைதராபாத்ல கேப் மாட்டி ஒரு மாஸ்க் போட்டுட்டு தனியாக போவேங்க. நான் டிக்கெட் வாங்கிப்பேன், புக் மை ஷோவில் டிக்கெட் புக் பண்ணிப்பேன். எந்த படம் ஃபர்ஸ்ட் என்ன பெரிய படம் வந்து வச்சுக்கோங்களேன், அந்த படம்லாம் டிக்கெட் கிடைக்கல. ஃபர்ஸ்ட் சின்ன படங்களை பார்த்துருவேன். டிக்கெட் கிடைக்கும், ஈவினிங் ஆனால் டிக்கெட் கிடைச்சிரும், ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல. ஒரு மேனேஜர்கிட்ட சொல்லுவேன், சார் என்ன பண்ண அப்படியே போயிட்டு வச்சுக்கோங்க, பேக் டு பேக் அந்த 4-5 படம் பார்த்துட்டு தான் வீட்டுக்கு வந்து தூங்கினேன்னா நிம்மதியாக தூங்குவேன். அந்த மாதிரி நிறைய நான் ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் வச்சிருக்கேன், அந்த ஃபோட்டோஸ் அந்த டிக்கெட் காப்பிலாம் வச்சிருக்கேன். நான் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே உங்களுக்கு இல்லையா? இருந்ததே இல்லையா? இருந்திருக்கு ஹார்ட் பிரேக்ஸ். அப்படி ஹார்ட் பிரேக்லாம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக க்ரஷஸ் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லைங்க, ஜென்ரலாகவே இருக்கும். பட் நான் ஒரு டைமுக்கு அப்புறம் என்னென்னா அது ரிலேஷன்ஷிப்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி லவ்னு சொல்ல முடியாது. ஒரு தேடலில் வந்துட்டு அந்த டைமில் ஒரு சின்ன அஃபெக்ஷன் சொல்லலாம் இருந்தது. பட் என்னென்னா ஐ வாஸ் டோட்டலி இன்டு ஃபோக்கஸ் ஃபார் அந்த நான் சொன்னேன் சின்ன வயசுலேருந்து சினிமான்றதுனால இங்கே டிவியேட் ஆகிடுவோன்ற பயத்தில் வந்துட்டு என்னென்னா அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான். இன்ஃபேக்ட் ஃபேமிலி மூலியமாக தான் வந்தது அலைன்ஸ் எல்லாமே. ஸோ அது நான் பிரேக் எடுத்துட்டு ஷிஃப்ட் டு ஹைதராபாத். பட் எனக்கு அதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், என்னோட லவ், என்னோட வைஃப் எல்லாமே சினிமா தான். சினிமா. இப்போ வாய்ப்பு நமக்கு தானா வர்றது தாண்டி நம்ம ட்ரை பண்ற விஷயம் ஒன்று இருக்கு இல்லையா? லைக் நீங்க ட்ரை பண்ணியிருப்பீங்க நிறைய இத்தனை வருஷத்துல. நீங்க ட்ரை பண்ண விஷயங்கள்ல எந்தெந்த டைரக்டர்கிட்ட போனீங்க, என்னென்ன விஷயங்கள் ட்ரை பண்ணீங்க? நான் மணி சார் ஆஃபீஸ்க்குலாம் போயிருக்கேங்க. அந்த மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் ட்ரை பண்ணேன் நான். ஸோ ஐ வென்ட் டு பாண்டியராஜன் சார் ஆஃபீஸ் பண்ணேன். சார் எனக்கு ஒரு படம் ஆஃபர் பண்ணார், பசங்க 2. நான் ஆஃபீஸ் போய் மீட் பண்ணேன் சார், நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி லிங்குசாமி என்னென்ன நான் ஆண்டனி எடிட்டர் ஆண்டனி இருக்கார்ல, லிங்குசாமி சார் அங்கே மீட் பண்ணேன், சங்கர் சார் அங்கே மீட் பண்ணேன், முருகதாஸ் சார் மீட் பண்ணேன், கேவியான் சார், அது மாதிரி நிறைய பேர் மீட் பண்ணி கேட்டிருக்கேன். மெயினாக கௌதம் மேனன் சார், அவர்கிட்டலாம் அந்த அமிதிஸ்ட்னு ஒரு காஃபி ஷாப் இருக்கும், அமிதிஸ்ட் அனுக்கில் தான். நாங்களாம் டெய்லி அவருக்காகவே அவர் மாதிரி கடை, அந்த பாருங்க இந்த கடை வந்து அவரை பார்த்து தான் போட்டது. நிறைய பேர் அவரை பார்த்து தான். ஸோ இந்த கடை அப்போ போட்டது, இந்த காக்கா படத்த டைமில் போட்டு அது இன்னும் எடுக்கவே இல்லை. ஸோ என்ன பண்ணாலும் இந்த கடை என் கூட இருக்கும். அதே மாதிரி அவர் மாதிரி ஒரு லெனி ஷர்ட்ஸ் போட்டுட்டு அந்த ஜீன்ஸ்லாம் போட்டு அவருக்காகவே காஃபி ஷாப்பில் அவர் கண்ணில் படணுன்றதுக்காகவே போய் நிற்பேன். கௌதம் சார் முடி போய் நிற்பேன். பாப்பர், ஹே ஸ்ரீனி, ஹே ஐ ஹவ் யூ மேன் அப்படின்னு வரு. சார் குட் சார் மைண்ட்லேயே வச்சுக்கோங்க, ஐ டெல் யூ மேன், கால் யூ மேன் அப்படின்னு வரு. சார் ப்ளீஸ் சார் ஞாபகம் வச்சுக்கோங்க சார். எல்லா படத்துக்கும் கேட்பேன். மேபி சார் வந்து ஒரு டைம் மேபி அவனுக்கு ஏதோ நல்லது கொடுக்கணுன்றதுனால அப்படியே போயிடுச்சு போல இருக்கு. சார் பிகம் ஆக்டர் நோ. ஸோ டைரக்ஷன் கூட கம்மி பண்ணிட்டார். ஸோ அந்த மாதிரி நிறைய டைரக்டர் கேட்டிருக்கேங்க. ஸோ ஹரஹர வீரமல்லு பவன் கல்யாண் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அங்கே அவர் டெபுட்டி சிஎம், தென் அவர் பிஸியாக இருப்பார் பாலிடிக்ஸ் சினிமா அப்படின்னு. அவர் கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஹாப்பிங்க. பிகாஸ் சார் வந்து ஹியூஜ் ஸ்டார் அங்கே பவன் கல்யாண் சார். அது மட்டும் இல்லாமல் ஒரு 15 வருஷமாக பாலிடிக்ஸில் இருந்து இப்போது லாஸ்ட் இயர் வந்து அவர் டெப்டி சிஎம் ஆயிருக்காரு. இந்த கேப்பில் தான் இந்த படம் ஆல்மோஸ்ட் 5 years ஆகுதுங்க இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண படம். பிகாஸ் நிறைய ஒரு கிராண்டியராக தான் நம்ம இவர் ஏம் ரத்னம் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஹியூஜ் பட்ஜெட். அவங்க சாரோட பையன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு, ஜோதி கிருஷ்ணா சார். ஸோ என்ன பெரிய செட்ஸ், இந்த கிராண்டியர், ஒரு ஹிஸ்டாரிக்கல் பீரியடிக் ஃபிலிம்ன்றதுனால பிகாஸ் ஆல் லைக் ஹியூஜ் செட்ஸும் விஷுவல் கிராண்டியர்லாம் இருக்கும்.
ஸோ ரொம்ப ஹாப்பி. சாரோட காம்பினேஷன் இன்னும் வரல, பட் ஒரு சின்ன ஷார்ட் இருக்கும். ஓகே. நான் சொன்னேன் சத்யராஜ் சார், பாபி டியோல் சார், அப்புறம் வந்து ஹரிஷ் பேடா சார்லாம் அவங்களோட காம்பினேஷனில் இருக்கும். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டண்ட் கேமியோ ரோல் இருக்குது பார்ட் 1ல், ஒரு இட் கம்ஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் ஒரு 10 நிமிஷம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்ட் 2க்கு லீட் ஆகும், அது இம்பார்ட்டன்ட் லீடாக மாறும் அப்படின்னாரு. இதுலேயும் இம்பார்ட்டன்ட் லீட் தான் வரும் அப்படின்னாரு. நான் ஒன்று தான் கேட்டேன், பவன் கல்யாண் சாரோட காம்பினேஷன் இருக்கான்னு கேட்டேன். கண்டிப்பாக அங்கே இருக்குன்னாரு. சரிங்க, அப்போ நான் எதுவும் யோசிக்கல, நான் பண்ணிடுறேன், நீங்க கேட்கல. கேட்கலாம் உங்களுக்காக பண்ணிடுறேன். ஒன்று கல்யாண் சார், அப்போ உங்களுக்காக நீங்கள் கேட்டதுக்காக நான் பண்ணிடுறேன் பிரதர்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். ஓகே. ஸோ அது ஒரு நல்ல படம், பெரிய படம், இந்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வெரி ஹாப்பி டு அசோசியேட் வித் தட் ஃபிலிம். அவர் அங்க பெரிய ஒரு ஸ்டார் அண்ட் டெபுட்டி சிஎம், அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அவர்கிட்ட நீங்க லேர்ன் பண்ண விஷயம் ஏதாவது இருக்கா? ஆக்சுவலி என்னென்னா, நம்ம கிட்ட ஜென்ரலாகவே சார் நான் நிறைய பார்த்துருக்கேன் சார் கிட்ட, வெளியிலேருந்தும் சரி. இதுதான் என்னென்னா, ரொம்ப சிம்பிளிசிட்டி, ரொம்ப காமாக இருப்பார், ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பார். நிறையலாம் ரொம்ப அவருக்கு நான் பார்க்கும்போதே சரி, ரொம்ப ஒரு நான் க்ளோஸாக வாட்ச் பண்ண நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போதும் சரி, வெளியில் பார்க்கும்போது கேள்விப்பட்டது என்னென்னா, ரொம்ப ஷையாக இருப்பார். பட் ஏன்னா அந்த வேலைன்னு வந்துட்டு அப்படியே டான் வேறு மாதிரி ஒரு லுக் வந்துடும் அவருக்கு, அப்படியே கொடுத்துருவாரு. ஒரு ஸ்வாக் இருக்கும் பவன் கல்யாண் சார் கிட்ட, ஒரு அந்த எப்படி சொல்கிறது, வந்தாவே ஒரு ஆரா அதெல்லாம் க்ரியேட் ஆகும். ஸோ அண்ட் ரெண்டாவது என்னென்னா, இஸ் டோட்டலி இன்டூ சர்வீஸில் இருக்கார். நிறைய பேருக்கு இப்போது ஒரு விஷயம் நல்லா பண்ணிகிட்டு இருக்காருன்னா, மக்களுக்காக ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்காருங்க ஆந்திராவில். இஸ் லைக் ஸோ பிஸி. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நாட் ஓன்லி சர்வீஸ் மாதிரி இல்லை, ஒரு மக்களுக்கு சேவ் பண்ணுறது மட்டும் இல்லை, அவரோட ஃபிசிக்கும் சொல்கிறேன். இப்போ கும்பமேளாவில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலியோட கும்பமேளா போயிருந்தார். அந்த ஃபோட்டோ இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. அவர் சார் வந்து படம் ஆல்ரெடி கமிட் ஆன ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி கமிட் ஆன படங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாருன்னா, டேட்ஸ் கொடுத்துட்டாரு. பிகாஸ் ஆஃப் த பிஸி ஷெட்யூலில் கொடுக்க முடியல. ஆனால் சார் வந்து கொஞ்சம் புட் ஆன் ஆகிட்டார் பவன் கல்யாண் சார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நல்ல மீம் வந்து, இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 2 நாளுக்கு முன்னாடி சாரோட ஹேர் ஸ்டைலிஸ்டோட அவரோட ராம் அவருக்கு பார்லர் ஓப்பன் போயிருந்தார். பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் போட்டு, டிஷர்ட் போட்டு, நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க டெப்டி சிஎம் வந்து அந்த அவ்வளோ கேஷுவலாக போயிட்டு ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு சலூனில் உட்காந்துட்டு வந்திருக்காரு. பார்த்து அப்படியே கட் டவுன், அதில் பாதி இருக்காரு. ஸோ நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா டே டு டே நம்ம ஜிம்முக்கு போவோம், டைட் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம், நமக்கே டைம் பத்தலன்னு நினைப்போம். சார் வந்து அவ்வளோ பெரிய ஒரு இடத்துல இருந்துட்டு இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் த யூனோ, எல்லா மக்களுக்காகவும் சேவை செய்கிறார். சேம் டைம் அவர் கொடுத்த கமிட்மெண்ட் படங்களுக்காகவும் உழைக்கிறன்னும் போது அவரை பார்த்து கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. நாட் ஓன்லி சினிமா, as a human being நம்ம அவரை பார்த்து நிறைய ஒரு சிம்பிளிசிட்டி. ஸோ அந்த மாதிரி சம் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் கல்யாண் சார். நல்லா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஹரஹர வீரமல்லுமே ரிலீஸ் ஆக போகுது. ஐ திங்க் நாளைக்கு ரிலீஸ். நாளைக்கு இல்லைங்க, அது போஸ்ட்போன் ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் விஷுவல். ஓகே. ஸோ அந்த படமும் ஒரு பெரிய ஹிட் அடிக்கணும். அண்ட் பார்ட் 2க்கு வந்து we are waiting. தேங்க்யூங்க. பார்ட் 1 என்டர் ஆகிடுங்க, பட் பார்க்கலாம் என்னன்னு தெரியாதுல்ல. ஏன்னா ரிலீஸ் ஆகிறோன்னு we don't know. ஏன்னா இந்த இடத்துல பிகாஸ் ஆஃப் டியூரேஷன்லாம் இருக்கும்ல. ஆமாம். வில் see. பார்த்துட்டு சொல்லுங்க நீங்கள். கண்டிப்பாக சார். தேங்க்யூ. தேங்க்யூங்க. தேங்க்யூ.